வணக்கம். நான் உங்கள் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன். 18 வயது நிரம்பிய அனைத்து இளம் வாக்காளர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதையும், அனைத்து வாக்காளர்களையும் தேர்தலில் பங்கேற்பதை ஊக்குவிக்குவதையும் உறுதி செய்வதற்கு ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உறுதிமொழி மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் நம்மளுக்கு தெரிஞ்ச அனைவரையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் வாக்காளராக பதிவு செய்ய வச்சு தேர்தலில் பங்கு பெறுவதை உறுதி செய்வது நம்ம கடமையாகும். வாக்களிப்பதே சிறந்தது, நிச்சயம் வாக்களிப்போம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக 2011 இருந்து தேசிய வாக்காளர் தினம் பின்பற்றப்படுகிறது. சட்ட அமைச்சகத்தினால் பரிந்துரைக்கப்பட்டு 2021 ஜனவரியில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசாங்கத்தால் இளம் வாக்காளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. வாக்களிப்பதை மக்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது இந்நாளின் நோக்கமாகும். 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர். தேர்தல் என்பது பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது. சாதி, மதம், இனம் என்ற வேறுபாடுகளை களைந்து 18 வயது நிரம்பிய இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள். வாக்காளர் அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை ஒன்று தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுகின்றது. தேர்தல் குறித்தும் ஒவ்வொரு வாக்காளரின் முக்கியத்துவம் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருகிறது. மத்திய அரசு அதன் ஓர் அங்கம்தான். ஜனவரி 25ஆம் தேதியை தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிப்பது 18 வயது நிரம்பிய எந்த ஒரு இந்திய குடிமகனும் தேர்தலின் போது வாக்களிக்க முழு உரிமையுடையவர் ஆவார். வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை, தேர்தலின் அவசியத்தை எல்லோருக்கும் உணர்த்துவதே இதன் நோக்கம். தேர்தல்களை மக்களாகிய நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், தேர்தலின் போது மக்களின் சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும், வளரும் சமுதாயத்தினரின் வாக்குரிமைகளை நிறைவேற்ற இருக்கும் எளிய வழிமுறைகள் எவை, 5 ஆண்டு காலம் நம்மை ஆளக்கூடிய அரசியல் ஆளுமையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது போன்ற பல கேள்விகளுக்கு உரிய பதிலை தேடி செல்வதன் அடையாள தேதியே ஜனவரி 25. மேலும் 18 வயது நிறைந்த ஒவ்வொருவரின் வாக்குரிமையும் முழுவதுமாக நிறைவேற்றி எதிர்கால இந்தியாவை பலப்படுத்துவதற்கான தொடக்க நாளே தேசிய வாக்காளர் தினம். இந்திய வாக்காளர்களுக்கு பல்வேறு விதமான வாக்கு உரிமைகள் உள்ளன. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பின்னணி, குற்ற வழக்குகள், சொத்துகள், தேர்தல் அறிக்கைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள வாக்காளர்களுக்கு முழு உரிமை உண்டு. பணம் கொடுத்து தனக்கு வாக்கு அளிக்கும்படி கட்டாயப்படுத்தவோ அல்லது வேறு ஒருவருக்கு வாக்கு அளிக்க கூடாது என கட்டளையிடவோ இந்திய ஜனநாயகத்தில் இடமே இல்லை. நம் உரிமை நம் ஓட்டு என்பதற்கிணங்க நம்மையும் நம் நாட்டையும் ஆளக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கும் முழு அதிகாரம் வாக்காளர்களாகிய நமக்கு மட்டுமே உண்டு. அதை உரிய வகையில் பயன்படுத்தினால் மட்டுமே நமக்கான நல்ல பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதில் தவறுகள் நிகழாது. நாட்டில் அரசியல் நடவடிக்கைகளில் இளைஞர்கள் ஈடுபடுவதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி நாடு முழுவதும் 8.5 முதல் 10 லட்சம் வாக்குச்சாவடிகளில் 18 வயதை எட்டும் அனைத்து தகுதியான வாக்காளர்களையும் அரசாங்கம் அடையாளம் காண வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய வாக்காளர்கள் தங்கள் தேர்தல் புகைப்பட அடையாள அட்டையை ஜனவரி 25ஆம் தேதி நியமிக்கப்பட்ட நாளில் ஒப்படைக்கப்படுவார்கள். நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரமளிக்கும் முயற்சியை மேலும் வலுப்படுத்த இளைஞர்களிடையே ஒற்றுமை மற்றும் பெருமை உணர்வை தூண்டுவதற்காக
நோ voter டு பி லெஃப்ட் பிஹைண்ட் என்ற முழக்கம் உருவாக்கப்பட்டது. மக்கள் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தவும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யவும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதில் நம்பிக்கையுடனும் பெருமையுடனும் இருக்க குடிமக்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்களை அரசாங்கம் இருகரம் கூப்பி வரவேற்கிறது. இன்று அனைவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை உண்டு. இந்நிலையை அடைவதற்காக உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் நீண்ட நெடிய போராட்டங்கள் நடத்தினர். நாகரிகத்தின் தொட்டிலான பண்டைய கிரேக்க நாட்டில் இருந்த ஏதென்ஸ் நகரில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் நடந்த தேர்தல்களில் பெண்கள், அடிமைகள் மற்றும் வெளிநாட்டினர் ஓட்டளிக்க முடியாது என்ற விதி இருந்தது. 1837ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியாக தன் 18 வயதில் பொறுப்பேற்று 64 ஆண்டு காலம் பல நாடுகளில் ஆட்சி செய்தாலும் உலகம் முழுவதும் ஆண்களுக்கு சமமாக ஓட்டளிக்கும் உரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டே வந்தது. இங்கிலாந்து நாட்டில் பெண்கள் ஓட்டளிக்க அனுமதி வழங்கும் மசோதா 1870ஆம் ஆண்டு தாக்கலானது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு 1918ஆம் ஆண்டில்தான் சொத்துக்கள் உள்ள 30 வயதிற்குட்பட்ட பெண்கள் மட்டும் ஓட்டளிக்க உரிமை அளிக்கப்பட்டது. பின் 21 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் ஓட்டளிக்கும் உரிமை 1928ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது. இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் போன்றோர் 1917ஆம் ஆண்டில் பெண்களின் ஓட்டுரிமைக்காக போராடிய போது இந்திய பெண்கள் ஓட்டளிக்க தயாராக இல்லை என ஆட்சியாளர்கள் மறுப்பு தெரிவித்தனர். எனினும் 1920-21ஆம் ஆண்டுகளில் திருவாங்கூர், கொச்சின், சென்னை, மும்பையில் பெண்களுக்கு ஓட்டளிக்கும் உரிமை கிடைத்தது. 1926ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முறையாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வாக்காளர்களின் சக்தி அளவிட முடியாதது. மக்கள் சக்தியால் சக்தி வாய்ந்த அரசுகளும் தலைவர்களும் தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளனர். புதிய சட்டங்கள் பிறந்திருக்கின்றன. பல சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. 18 வயது நிரம்பிய இளம் வாக்காளர்களை ஊக்கப்படுத்தவே தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. வாக்காளர்கள் தங்கள் கையில் உள்ள வாக்கு என்ற மாபெரும் ஆயுதத்தை கொண்டு ஜாதி, மதம், இனம் பாராமல் இந்தியா என்ற மாபெரும் ஜனநாயக நாட்டை கட்டமைக்க உறுதி கொள்வோம். வெளியீடு: மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், கள்ளக்குறிச்சி மாவட்டம்.